கார் விட்டு இறங்கி அப்படியே அந்த பெரிய ஆறு போயிட்டு கொண்டு பாலத்துலதான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்படியே போயிட்டு சூசைட் பண்ணிடும். இப்ப யூனிவர்சிட்டி போயிட்டு வரேன்னு சொல்லு, மிச்சம் பேர் வந்து அது நான் ஓப்பனாவே சொல்லலும், மிச்சம் பேர் வந்து தாண்ட உள்ள விட்டியில அவங்களோட சில ட்ரீம்ஸ் ஈக்கிற அதையும் டக்கி வச்சுட்டு நீ சொல்ல கண்டிப்பா யூனிவர்சிட்டி போயிட்டு ஆகணும்னு அனுப்ப சில மூவாப்பாரும் அதை இல்லைன்னு சொல்ல வரல. பட் அட் த சேம் டைம் உங்களுக்கான செல்ஃப் லேர்னிங்குமே முக்கியம். ஒரு 2000-3000 செல் பண்ண ஆக்களும் இருக்கு. அது வந்து அவங்களோட எஃபர்ட். இப்ப அவங்க செல்லமே ஒரு 4-5 ஹவர் எம்ப்ராய்டிங் 6 days 7 days டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஆர்ட் ஒன்று கிரியேட் பண்ண அதுக்கு எவ்வளவு வெளி கொண்டிருக்கிறேன். சில பீப்புளை வந்து தாழ்வாக நாங்க பாக்கு, சில ஜாப்ஸ் நாங்க தாழ்வாக பாக்கு. Yo guys, welcome back to another video. இன்றைக்கு அஸ்மா இருக்கிறேன். சிம்பிளா சொல்ல போனா இந்த வீடியோல மெயினா பேச போறது கேர்ள்ஸ் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்கிற ஆல்வேஸ் அண்ட் பாய்ஸும் கூட தான். சரியா, ஜஸ்ட் எங்கட ஒர்க்கோட வீட்டுல இருந்து கொண்டு செய்ய வேண்டிய மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இந்த நெட்வொர்க் வேர்ல்ட்ல இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல. இந்த ஜெனரேஷனுக்குள்ள இப்ப ஒரு ஜாப் ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறேன், அடுத்த மூவ் போகிறதுக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு ஏர்னிங் ஒன்று தேவைன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு ஆப்ஷன் போகலும், அதுவும் உங்களோட ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கொண்டு கொஞ்சம் டைம் உண்டு இந்த இன்டர்நெட் வேர்ல்டுக்குள்ள பூந்து. ஸோ அதே டைம்ல இந்த சோஷியல் மீடியா எடுத்துக்கிற காட்டியில மிச்சம் பேர் யூஸ் பண்றது வந்து பேட் வேல என்றால் பேட் வேன்ஸ் என்னென்றால் ஜஸ்ட் டைம் பாஸுக்குமா யூஸ் பண்ற. பட் அதல்ல குட் வேன்னு சில சிலைக்கு குட் வே என்றால் துட்டு வரணும் கைக்கு, அதுதான் சரி, அதுதான் குட் வே. என்ன பொறுத்த வரையில அவங்களுக்கு வந்து சேலரி வேணும், ஆனா வீட்டுல இருந்து கொண்டு வெளியே போகலாம். ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன்? நார்மலா எங்களோட ஈக்கிற வந்து ஒரு லிங்க்டின்ல வந்து எக்ஸ்பர்ட் உண்டு தான். ஸோ அஸ்மா ஆக்சுவலி எனக்கு சொல்லுங்க, நீங்க இப்ப என்ன செஞ்சு கொண்டிருக்கிற? ஓப்பனா சொல்ல போனா நீங்க தாரன் எங்கேயும் பிறந்து வளர்ந்து அண்ட் ஆல்சோ இப்ப என்ன செஞ்சு கொண்டிச்சு? நான் வந்து ஃப்ரம் வெளிப்பண்ண, இட்ஸ் a village. நான் வந்து ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் எக்ரியோ அண்ட் ஆர்ட்ஃபுல் ஹார்வெஸ்ட். எக்ரியோ என்ன ஃபோக்கஸ் பண்ணேன்னு சொன்னா, இது நான் தொடங்கி 3 வருஷமாக போறேன். ஆனா ப்ராப்பரான ஒரு டீம் அண்ட் அது இல்லாதனால தனியா மேனேஜ் பண்ணிட்டு போறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்போ எக்ரியோல என்ன ஃபோக்கஸ் பண்ணுறதுனா சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் என்றால் இப்போ நீங்கள் சிம்பிளாக சொல்ல போனால் கெமிக்கல் இல்லாத ஒரு உணவு முறை. இப்போ நாங்கள் எந்த நாளும் தின்னதை பார்த்தோம்னால் ஒரே கெமிக்கல் அடிச்சிச்சோம் எல்லா ஃபுட்டும். சிலாக்களுக்கு அது எலர்ஜியுமே ஆகும். அது எனக்கு பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆனனால தான் நான் இதை பற்றி ரிசர்ச் பண்ண தொடங்கி இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆர்ட்ஃபுல் ஹார்வெஸ்ட்ல இருந்து செய்தா ஏஐ ஆர்ட்டுக்கு இப்போ நான் இப்போ சில கான்ஃபரன்ஸ் போகிறேன், சில பேரோட பேசிய சில கண்ட்ரிஸ் போகிற டைம் ஒவ்வொருத்தரோட பேசுகிற டைமுக்கு அவங்களுக்கு நாங்கள் செல்ல வர விஷயம் விளங்கி. அப்ப நான் என்ன பிலீவ் பண்ணால் பேசியத்தை விட ஒரு ஆர்ட் மூலமா ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிருந்தா அவங்களுக்கு ஈஸியா போயிச்சு சேரு. அப்ப நான் யோசிச்சு இப்ப டிராவிங் நான் வரையுது பொதுவா, ஆனால் அதுக்கு ஒரு டைம் வேணும். என்னோட டைம் ஷெட்யூல்ல பார்த்தா அது மேக்ஸிமம் டைம் இல்ல. சோ அப்ப அடுத்த டெக்னாலஜி எனக்கு பார்க்க சொல்லிதான் ஏஐ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீல்டு தான். அப்ப ஏஐல நான் ஆர்ட் ஜெனரேட் பண்றேன். எது ரிலேட்டடான கிளைமேட் சேஞ்ச், அதே மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று சொல்லி 17 கோல்ஸ் இருக்கு. அதுல நான் எந்த ஃபீல்டு வந்து கிளைமேட் சேஞ்ச் அதோட சேர்த்து எக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா, அந்த அடுத்து பிளாஸ்டிக் பொல்யூஷன். அப்ப அதுகள்ல வந்து நான் இப்ப ஒரு தூரம் போற ஒரு பயணம் பேத்து கொண்டு நான் எனக்கு விட்னஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் அண்டைய பேத்து கொண்டு வயல்ல ஒர்க் பண்ணி கொண்டுச்சு ஃபார்மர்ஸ். அப்ப அவங்களுக்கு போக சொல்ல ஒரு ஐடியா தோணும், அவங்களோட எந்த ஸ்ட்ரகிள்ஸ். அப்ப அதை நான் எப்படி ஆர்ட் மூலமாக வெளிக்கொண்டு வரும். அப்ப அப்படி கிரியேட் பண்ணதான் ஏஐ. அப்ப நீங்க நினைச்சாலும் ஏஐ ஆர்ட் வந்து இன்னொரு வெப்டிவ்ல பண்ணி அதுல தானே நான் கிரியேட் பண்ணேன் இல்ல. அதுக்கு வந்து ப்ராம்ப்ட் ஜெனரேஷன் இருந்துச்சு. ஒரு ப்ராப்பரான ப்ராம்ப்ட் இல்லாம ஒரு ஒழுங்கான ஏஐ ஆர்ட் வெளியே வாரில்ல. அப்ப இதெல்லாமே அதுக்குள்ள அடங்கு. அப்ப எக்ரியோ ஆர்ட்ஃபுல் ஹார்வெஸ்ட் வந்து இந்த ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணி செய்ததான். அதே மாதிரி இன்னும் சில ஆர்கனைசேஷனோட நான் ஒர்க் பண்ணி கொண்டுச்சு. அட் த சேம் டைம் லிங்க்டின் கண்டென்ட் கிரியேட்டர், அட் த சேம் டைம் பிளாக் ரைட்டிங்கும் செய்து. சோ அதுகள் தான் என்னோட மெயின். சோ இப்ப கேர்ள்ஸ்க்கு நார்மலா ஏர்னிங் சைட்ல பார்க்க போனோம்டா என்னென்ன ஏர்னிங் ஆப்ஷன். சோ இப்ப நீங்க கண்டிச்சு அப்படின்னா சோஷியல் மீடியா மூலியம், அடுத்த லிங்க்டின் மூலியமா அண்ட் ஆல்சோ சோ அமேசான், ஷாப்பிஃபை, டராஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு நார்மலா ஈவன் ட்ராப் ஷிப்பிங் இருந்தாலும் நிறைய விஷயம் வந்து எங்கட கேர்ள்ஸுக்கு அண்ட் பாய்ஸுக்குனாலும் அவங்களோட ஒர்க் டைம் ஒன்று அடிஷனலா அவங்களுக்கு ஒரு டைம் ஒன்று டிக்கிறேன்டா அந்த டைமை வேஸ்ட் பண்ணாம அந்த யங் ஏஜுக்குள்ள அவங்க நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கொள்ளலும் அண்ட் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு கேர்ள்ஸ் பொறுத்த வரையில என்னென்ன விஷயமா நீங்க கேர்ள்ஸ் சஜஸ்ட் பண்ண இதை நீங்க செஞ்சா நல்லா இருக்கும், இதை பத்தி நீங்க தேடி பாருங்க. சோ ஃபுல்லா உங்களுக்கு வந்து எங்களுக்கு இந்த வீடியோ லாங்கா கொண்டு போக கஷ்டம், சரியா? பட் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் என்னன்னா இந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளலாம். சோ அந்த மாதிரி விஷயம் என்றால் எது லேர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து 2 கேட்டகரியா பிரிச்சு, கேர்ள்ஸ் இன் சிட்டி, கேர்ள்ஸ் இன் வில்லேஜ். ஏன்னா எங்களோட கல்ச்சர் டிஃபரெண்ட். நாங்களுமே வில்லேஜ்ல இருந்து வர, நானுமே பாத்துருச்சு 6 மணி மேல் உடுகி இல்ல. எங்க வீட்ல அதுக்கான சப்போர்ட் இருந்ததுக்கு எல்லா வீட்லயும் அந்த சப்போர்ட் இல்ல. அப்படி பார்க்க சொல்லிக்கு கேர்ள்ஸுக்கான ஏர்னிங்ஸ் அதே மாதிரி சேஃப்
சேஃப்டி என்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்ப சிட்டி என்று சொல்லிக்கு நான் செல்லுவல்ல எல்லாருமே அப்படியே அந்த ஒழுங்கில்லாம போறன்றதால நீங்க நான் மென்ஷன் பண்ணது அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களுக்கான விழிப்புணர்வுமே கூட இருந்துச்சு. இப்ப எங்கட ஃபீல்ட பார்த்தா கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் எங்கட ஊர்ல ஒத்தருமே இல்லை என்ன தவிர அப்படி பார்க்க சொல்லிக்கு அவங்களுக்கு எந்த செய்யலும் அவங்களுக்கு எந்த முறையிலையும் போகலும். அதே மாதிரி எனக்கு இதுதான் செய்யுங்கன்னு செல்ல முடியாது எல்லாருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தட இன்ட்ரெஸ்ட பொறுத்து. அப்ப நான் அவதானிச்ச விதத்துல இது செல்லுவேன்டால் இப்ப எங்கட ஊர் எடுத்துக்கொள்ளமே ஊர் எடுத்துக்கோன்னா நிறைய ஆர்ட்ஸ் படிச்ச ஆக்கள் தான் இருந்துச்சு. யூனிவர்சிட்டி போயிட்டு வந்து ஜொப் இல்லாம நிறைய பேர் இருந்துச்சு. சில பேர் செல்லும் அது ஓகே படிப்பு மட்டும்தான் முக்கியம். அதுல ஒரு விஷயம் நான் சொல்றேன் சரியா. இப்ப யூனிவர்சிட்டி போயிட்டு வரேன்னு சொல்றேன். மிச்சம் பேர் வந்து அது நான் ஓப்பனாவே செல்லலும். மிச்சம் பேர் வந்து தாண்ட உள்ள ஊட்டியில அவங்களோட சில ட்ரீம் சீக்கிர அதையும் டக்கி வச்சுட்டு நீங்க சொல்ல கண்டிப்பா யூனிவர்சிட்டி வைத்தே ஆகணும்னு அனுப்ப சில மூவாப்பாரும் மேய்க்க ஏண்டாலும் இந்த அடுத்தொரு மனுஷன் முன்னுக்கு தான் தலை தூக்கி நிக்கணும் எங்கட ஃபுல்லா யூனிவர்சிட்டியில பேரொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் அது பெரிய தவறு. இப்ப இந்த ஜெனரேஷனோட ஒட்டி போகணும் என்றால் அதுக்கேற்ற மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நாங்க மாத்திக்கொண்டே போகணும். அது நான் செல்ல வரேன் என்றால் அது எல்லா பிள்ளைகளுக்கும் அல்ல. சரி சில பிள்ளைகளுக்கு வந்து யூனிவர்சிட்டி போகணும்னால் மிச்சம் ஆனா சில பிள்ளைகளுக்கு பப்ளிக் நாலேஜ் வந்து கூட அப்படின்னா டக்குன்னு அவங்களுக்கு அவுட்ல வந்தால் அந்த பப்ளிக் நாலேஜ் வச்சு அவங்க நிறைய விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி முன்னே போய் தெரியும். ஆனா அந்த டைம்ல 4-5 வருஷம் யூனிவர்சிட்டியில அப்படி இப்படின்னு சொல்லி அந்த 4 வருஷத்துக்கும் நல்லா வெளியில சொல்லிக் கொள்ளும் எங்கட புள்ள இன்னும் யூனிவர்சிட்டின்னு சொல்லி. ஆனால் நீங்களும் விளங்கெடுக்கணும் அந்த புள்ள வெளிக்கு வந்தா பிறகு எந்த பார்த்தேன் அப்படின்னா நான் சில விருப்பப்பட்டு போறதல்ல விருப்பப்படாம போற பிள்ளைகள் அந்த ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புறேன் வைத்தியான பாதாள பிள்ளைகள் அல்ற. ஆனா அந்த மாதிரி பிள்ளைகள் தான் சொல்றேன் ஏன்னால் அவங்களுக்கு வேற இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அந்த வேற இன்ட்ரெஸ்ட் இருக்கிற வேற அந்த ஆசையை அளிக்கிற அந்த ஆசையில என்னென்ன ஃபீல்ட் இருக்கிறோம் அதுல விடணும். அது இல்லாம யூனிவர்சிட்டி கேஸ் எல்லாம் அதான் என்ன பாயிண்ட் அந்த கேஸ். at the same time இப்ப நீங்க யூனிவர்சிட்டி போகலும் அதெல்லாமே ஓகே. ஆனா உங்களோட செல்ஃபான ஒரு செல்ஃப் லேர்னிங் என்ற ஒரு விஷயம் இருக்கணும். நான் இந்த எஜுகேஷன் சிஸ்டமே எனக்கு பெருசா செட் ஆகலாத ரீசன் கிளிப்புள்ள மாதிரி தான் செல்வத்தை திருப்பி காப்பி பேஸ்ட் பண்ண ஒரு விஷயமே ஒழிய இன்னோவேஷனான ஒரு திங்கிங் இல்ல கிரிட்டிக்கல் திங்கிங் இல்ல. ஒரு வெளியில ஒரு இஷ்யூ எப்படியும் தானா ஃபேஸ் பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் தெரியும். சோ நீங்க யூனிவர்சிட்டி போங்க பரவாயில்ல ஃப்ரீ டைம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சது கஷ்டம் தான் எனக்கு தெரியும். அந்த ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் அண்டே தான் போறேன். ஆனா அசைன்மெண்ட்ஸ்ல உண்மைக்குமே நான் நிச்சயமாய் இப்ப செய்த அசைன்மெண்ட்ஸ் நிறைய அசைன்மெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு எத்தனை அசைன்மெண்ட் முடிச்சேன்னு தெரியாது 1 வீக்ல. ஆனா அந்த ஐகர் வச்சுன்னு அது அந்த அசைன்மெண்ட்ஸ்ல எது அவங்களுக்கு வந்து அந்த செஞ்சு முடிச்ச அப்புறம் பிராக்டிக்கலா எத்தனை அசைன்மெண்ட்ஸ் வந்து தெரியும். அதுதான் நான் சொல்ல வர்றது. பிராக்டிகல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த இது வேணாலும் போங்க ஆன்லைன் ஏர்னிங் என்று சொல்ல தேமிக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மெயின். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லண்டா இப்ப நீங்க பிளாக் ரைட்டிங் எழுத போறேன் அப்ப அதுக்கான பேசிக் இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கணும். எந்த ஜெர்னி பார்த்தா பிளாகிங் நான் ஊட்டால சல்லி கேட்டோ எதுவுமே நான் தொடங்கல. என் ஓனாக நான் ஒவ்வொரு பிரைஸ் வின் பண்ணினது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் மூலமாகத்தான் நான் பிளாகிங் ஸ்டார்ட் பண்ணது. அது எப்படின்னு சொன்னா ஏஐ ஆர்ட் மூலம் தான் எனக்கு அந்த பிரைஸ் மணியுமே கிடைச்சது. அது vlogging அல்ல அது vlogging அல்ல இந்த கேமரா தூக்கி போற vlogging அல்ல vlog writing. ஓகே சோ அதுல வந்து கேட்டகரியா டிஃபரண்ட் தெரியாதாக்க கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க அதுக்கு பிறகு பேசுங்க. ஓகே ஏன்னா இப்ப சிலர்களுக்கு கேமரா முன்னுக்கு வர ஷை ஆயிருச்சு அப்ப அவங்க வந்து ரைட்டிங் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி சிலருக்கு நல்லா ரைட் பண்ணு நல்லா அந்த ஸ்டோரி டெல்லிங் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆட்கள் பிளாக் ரைட்டிங் சூஸ் பண்ணணும். ஆனால் நான் எந்த சொல்ல வேண்டாம் அது ஃப்ரீ இல்ல. நீங்க அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்டோட எடுக்கணும். அதே மாதிரி நீங்க செல்ஃபா லேர்ன் பண்ணணும். SEO இருக்கு அதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. கண்டென்ட் சும்மா ரைட் பண்ணி போடுவது அல்ல. இப்ப நீங்க ஒரு சோசியல் மீடியால ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணு என்றால் நீங்க அதுக்கான முழு பொறுப்பையுமே ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா நிறைய பேர் அதை பார்க்க நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அப்ப அது பொறுப்பேற்கிறதுக்குமே ஒரு விஷயம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நாலேஜ் வேணும். அப்ப ஜஸ்ட் புக் படிப்புன்றது தங்கி இருச்சாமா புக் படிப்பு முக்கியம் நான் இல்லைன்னு சொல்ல வரல. டிகிரி முக்கியம் உங்களுக்கு நான் அதை இல்லைன்னு சொல்ல வரல. பட் அட் த சேம் டைம் உங்களுக்கான செல்ஃப் லேர்னிங்குமே முக்கியம். நான் ரீசன்ட் ஒரு 3 years பேக் ஒரு ஸ்டோரி படிச்ச ஒரு டாக்டர் வந்து அவர் டாக்டர் ஆகி வந்து ஒரு டிரைவ் பண்ணிட்டு போற டைம் ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஆள் ஸ்பாட்ல செத்து போல. ஆனால் அவருக்கு எப்படியே அதை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. கார் விட்டு இறங்கி அப்படியே அந்த பெரிய ஆறு பேத்து கொண்டு பாலத்துலதான் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படியே போய் சூசைட் பண்ணிக்கணும். அப்ப நான் எந்த சொல்ல வரேன் உங்களோட படிப்பு மட்டுமே உங்களோட லைஃபுக்கு இல்ல படிப்பு தாண்டின ஒரு உலகம் இருச்சுன்றதை பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா நான் நிறைய பார்த்துச்சு எங்களோட ஊர்ல இருந்தாலுமே பார்த்துச்சு பிள்ளைகளுக்கு வந்து இனோவேட்டிவான திங்கிங் இல்ல பேசிக் நாலேஜ் இல்ல வெளி உலகம் எப்படி ஒரு போனை கொடுத்த உடனே எந்த தேவையில்லாத சர்ச் பண்ணுது. இன்ஸ்டாகிராமே ஆச்சுட்டும் லிங்க்டின் என்ற ஒரு விஷயமே நிறைய பேரு தெரியும் ஊர்களியா லிங்க்டின் எந்தேன்னு தெரியும். நான் சஜஸ்ட் பண்ண இப்ப யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஆயிட்டும் நீங்க லிங்க்டின் யூஸ் பண்ண தொடங்குங்க. அதுல உங்களோட ஒர்க்கரை நல்லா ப்ரோக்ரஸ் பண்ணுங்க. உங்களோட ப்ரொஃபைல ஆப்டிமைஸ் பண்ணுங்க. ஆப்டிமைஸ் பண்ணுன்னு சொன்னா உங்களோட ப்ரொஃபைல நீட் அண்ட் ப்ராப்பரா எல்லாத்தையும் எட் பண்ணுது. ஆப்டிமைஸ் நீங்க எந்த ஃபீல்ட்ல அந்த ஃபீல்ட தேடி போவோம். அப்பதான் இந்த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் நிறைய பேருக்கு வந்து
நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அதுல கிரியேட் ஆகுது. சரியா, சில விஷயத்துல வந்து இப்ப நாங்க இந்த அதுல வந்து ஏர்னிங்கை பத்தி பாக்குறேன்டால் அதுல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகின அப்புறம் உங்களுக்கு அதுல இருந்து ஏர்ன் பண்ணல. பெஸ்ட் அந்த வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே இல்லாத இடத்துல வந்து உங்களோட ஈக்கிற ஃபுல் எஃபர்ட்டை போட்டுவே இல்லை. பட் நிறைய விஷயம் தெரியாத விஷயம் ChatGPT இருக்குது, கேட்டுக்குவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் பார்த்தது அவங்க ஃபெஸ்டோட பார்க்கறது சேலரி தான் எந்த அதுல இருந்து லேர்ன் பண்ணல. இப்ப நானெல்லாம் இந்த ஃபீல்டுக்குள்ள 3 வருஷம் கிட்ட வாலண்டியரிங் ஒர்க்கே நான் பண்ணிச்சு. ஏன்டா எனக்கு இந்த எந்த இண்டஸ்ட்ரி கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடான ஆர்கனைசேஷன் ரன் பண்ணதுக்கான இண்டஸ்ட்ரி அது எப்படியும் ஒர்க் ஆகுது, அது எப்படி நான் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ண வேண்டியது, அதை பத்தி லேர்ன் பண்ணதுக்கு எனக்கு 3 வருஷம் கிட்ட நான் எடுத்தேன். ஏன்னா நான் A level படிச்ச டைம்ல இருந்து இந்த ஒர்க்ல இருச்சு. வெளியில பெருசா அதை சொல்லிக்கொள்ளாததுக்கு ரீசனும் இருச்சு. அப்ப நான் அந்த ப்ரோக்ரஸோட தான் பேத்து கொண்டுச்சு. அட் த சேம் டைம் சில பேர் இருந்துச்சு டிசைனிங் இண்டஸ்ட்ரியான ஆட்கள். அப்ப அவங்க வந்து கேன்வா ட்ரை பண்ணலும், அது வந்து ஃப்ரீ வெர்ஷனும் இருச்சு. நீங்க கிராஃபிக் டிசைனிங் ஆகிட்டும் டெம்ப்ளேட் சேல் பண்ண மாதிரி அந்த மாதிரி ஏர்னிங்கும் இருச்சு. அப்ப ஆன்லைன் ஏர்னிங்னு ஒரு சொல்லிக்கு அது ஒரு பெரிய கடல், அதுக்குள்ள நிறைய பேசிக்கொண்டு போகலும். அட் த சேம் டைம் அதை நாங்க தேடி போகணும், எங்களோட இன்ட்ரெஸ்ட பொறுத்து நாங்க தேடணும். ஒரு பேர்சன் என்கிட்ட வந்து ஒரு சிம்பிளான விஷயம் தான் அதை கூகுள்ல சர்ச் பண்ணலும், ஆனா அதை சர்ச் பண்ணி இல்ல இன்னொருத்த கேக்குறது நான் குறை சொல்லல. ஆனா நீங்க செல்ஃபா சர்ச் பண்ணி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க ஒரு டைமுக்கு இருச்சியதுதான் வெளியே வந்து செல்லவாரு. இன்னொருத்த கேட்டு படிச்சது வந்து ஒரு குட்டான வே தான். அட் த சேம் டைம் செல்ஃப் லேர்னிங்கும் கொஞ்சம் வேணும் என்று இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அது வந்து அடுத்த வந்து இப்ப நார்மலா கேன்வா எடுத்துக்கொண்டால் நிறைய கேர்ள்ஸுக்கு வந்து டிசைன் பண்ற டேலண்ட் இருக்கிற. ஸோ அவங்களோட டிசைன்ஸை செஞ்சு வந்து அது வந்து டெம்ப்ளேட் சேல் பண்ணணும். ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஒரு ஏர்னிங் ஒன்று கிடைச்சி. ஆனா அதே மாதிரி வந்து NFT அதுவும் இப்ப ஆர்ட் படிச்சு நிறைய கேர்ள்ஸ் யூனிவர்சிட்டியில் இப்ப அவங்களோட ஆர்ட்ஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம்னால் ஒரு 2000-3000 செல் பண்ண ஆக்களும் இருக்கு. அது வந்து அவங்களோட எஃபர்ட். இப்ப அவங்க செல்லமே ஒரு 4-5 ஹவர் ஒர்க் பண்ணி ஒரு ஆர்ட்டுக்கு 3000-4000 கொடுப்பதுமே அது எவ்வளவு பெரியது. அதே நீங்க NFTக்குள்ள போய் பார்த்தா ஒரு சின்ன ஆர்ட் அது ஆர்ட்டாவே இருக்கு, ஆனா அதோட வெளியூ வந்து ஹை. அப்ப நான் எந்த செல்ல வரேன்டா தாறு எந்த இடத்துக்குள்ள போற அந்த ஃபிட் ஆகணும், அந்த இடம் அந்த ஃபிட் ஆகிட்டால் அதுக்கான வெளியூ இருக்கு. NFTல பத்தி கொஞ்சம் பாருங்க. NFT கேட்டகரி எப்படியும் பெய்து கொண்டிருக்கிற, அந்த நெட்வொர்க் வந்து எப்படியும் ஃபார்ம் ஆகி கொண்டிருக்கிற, எப்படியும் வந்து ரன் ஆகி கொண்டிருக்கிற. ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து ஃபுல்லா இப்போ நாங்கள் இன்னும் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண போனால் ஃபுல் பெருசாக வைத்துறேன். சரியா, அதை வந்து நீங்கள் வந்து யூடியூப்லயோ இல்லை ChatGPT யூஸ் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணுங்க. வீட்டிலேருந்து கொண்டே ஆர்ட் தெரிஞ்சாக்கல நிறைய எக்ஸ்பர்ட் ஆகலாம் அதில். அட் த சேம் டைம் அதோட இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது எம்ப்ராய்டிங். சரியா, எம்ப்ராய்டிங் செய்கிற ஆளுக்கு ஆர்ட் ஒர்க் வந்து இப்போ ஸ்ரீலங்காலையெல்லாம் அதுக்கெல்லாம் எம்ப்ராய்டிங் செய்யறதுக்கு எல்லாம் ஹேண்ட் ஒர்க்குக்கெல்லாம் மிச்சம் அவ்வளோ சில எக்ஸ்பென்சிவ் வந்து பேமெண்ட் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இல்லை. ஆனால் அவங்களோட வந்து ஹார்ட் ஒர்க் வந்து 3 days 4 days அப்படின்னு சொல்லி ஸ்பெண்ட் பண்றேன். ஆனால் யூரோப் கண்ட்ரீஸ்ல அதர் கண்ட்ரீஸ்ல வந்து அது வந்து $1000 $2000 அந்த மாதிரி பேமெண்ட் ஆப்ஷன்ல போய் கொண்டிருக்குது. ஆனால் இங்கே $1000 $2000 அந்த மாதிரி. ஏன்னா அந்த 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 பிளாட்ஃபார்மை அந்த 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 டேலண்ட்டை கணக்கெடுக்கிறதே இல்லை. ஏன்னா ஒரு மனுஷன் 6 days 7 days டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஆர்ட் ஒன்று கிரியேட் பண்ண அதுக்கு எவ்வளோ வெளி கொண்டிருக்கிறேன், எவ்வளோ டேலண்ட் கொண்டிருக்கிறேன். ஸோ அதுக்கெல்லாம் மதிப்பையில் ஒரு $1000 $2000 கொடுத்துட்டா சரி ஓகே, அவங்க என்ன செஞ்சாலும் ஓகே. சரி, ஆனால் யூரோப் கண்ட்ரீஸ்ல அப்படி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆட்டெல்லாம் வந்து நீங்க ஆன்லைன்லேயே இங்க செஞ்சு உங்களுக்கு சேல் பண்ணலாம். eBay யூஸ் பண்ணலாம், Shopify யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு வேற ஸ்ரீலங்கன் அக்கௌண்ட்ஸே இருக்குது, இந்த டராஸ் அண்ட் அதே உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ண நார்மலா டராஸ்லேயே சிம்பிளா ஒரு அக்கௌண்ட் ஒன்று செஞ்சு அதுல வந்து ட்ரைனிங் பண்ணலாம். 3% உங்களுக்கு நிறைய அக்கௌண்ட்ஸை வந்து மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு ஐடியான்னு வரும். ஆனா இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் சில பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கஷ்டம் தான். ஐடியா வந்துடுங்க, உங்களோட ஃபீல்டுல என்னென்ன இப்போக்கி இன்டர்நெட் மூலியமா உங்களுக்கு செய்யணும்னு சொல்லி அப்போ உங்களுக்கு வந்து டெஃபினட்டா ஒரு குட் ஜேர்னியோட போயிடும். அண்ட் லாஸ்டா ஒரு குட் மெசேஜ் ஃபார் யங் ஜெனரேஷன். பி yourself, don't give up. at the same time புக் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் இருக்க வேணாம். அதே மாதிரி நான் யங் ஜெனரேஷன் வந்து செல்ல விரும்பல. சில கம்யூனிட்டியில நான் பார்த்துருச்சு, சில பீப்புளை வந்து தாழ்வாக நாங்க பாக்கு, சில ஜப்ஸை நாங்க தாழ்வாக பாக்கு. அதே மாதிரி என்வைரன்மெண்ட்டுக்கான ஒரு லவ்வே இல்லாம இருச்சு. நிறைய நான் பார்த்துச்சு, அவங்க டிப்ரெஷன்ல இருச்சாக்களும் இருச்சு. சூழல் என்ற ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனம் எடுத்து நடந்து கொண்டால் எங்களுக்கும் நல்ல வேண்டாம். இன்னொரு பிளானட் எங்களால வேங்கல. சோ அத ஏன்னா நான் நிறைய கண்டிச்சு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் திண்டு கொண்டு போற அதே விஷயத்த என்வைரன்மெண்ட்ல போட்டுட்டு போற அதுவே மாறலன்னு சொன்னா எங்களால ஒன்றும் செய்யலாம். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்கதான் இந்த நாட்டை எடுத்து நடத்த போற லீட் பண்ண போறவங்க. நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் ஒன்று தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இந்த வேர்ல்டு ஒழுங்கா ஒப்படைச்சு, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஒழுங்கா ஒப்படைச்சு, அவ்வளவுதான். ஸோ எனிவே, thank you very much for your time. Keep working hard. Thank you.